Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து பெரும்பாலான மக்கள் கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின்ஸ். அதாவது என்னோட வெப்சைட்டுக்கு நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் கொண்டு வரப்போம் சார், எவ்வளோ செலவாகும்? ஸோ இது வந்து தப்பு கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் நம்ம காலை வைக்கிறது தப்பு. ஸோ அந்த வகையில் கொஸ்டின்ஸ் கரெக்ட் தான். பட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். அமேசானில் அவர் வந்து ஆல்ரெடி நம்மளோட தமிழ் காமர்ஸ் பார்த்து தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணியிருக்க ஒரு பர்சன். ஸோ நான் ஜபஸ்டின் சார், நான் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன். நானும் வந்து ஓன் வெப்சைட்டை ரொம்ப நாள் வச்சிருக்கேன். பட் சும்மா பேருக்கு தான் வச்சிருக்கேன் தவிர உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தது அப்படின்னா நம்மளும் வந்து ஆட்ஸ்லாம் ரன் பண்ணி சேல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ செலவாகும் சார் அப்படின்னாரு. சார் இப்போ நீங்கள் வந்து அமேசானில் எவ்வளோ சேல்ஸ் போய்ட்டுருக்குன்னு சொன்னோம். அவரோட டேஷ்போர்டு கண்ட்ரோலில் என்கிட்ட கொடுத்தாரு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு. சரி சார், நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் ஆக்சஸ் எடுத்துகிட்டு நான் அவரோட செலர் பண்ணேன். நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ அனலைஸ் பண்ண நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கிளைண்ட்டை ஒருத்தவங்களோட செலர் அக்கௌண்ட் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு மே மந்தில் அவர் எவ்வளோ, இப்போ ஜூனில் இருக்கும், மே மந்த் ஃபுல்லாக எவ்வளோவுக்கு சேல்ஸ் பண்ணிருக்காரு, அதுக்கு அமேசானுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணிருக்காரு. ஃபீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஃபீஸ்க்குள்ளே கமிஷன், ஃபிக்ஸட் க்ளோசிங் ஃபீஸ், ஷிப்பிங் எல்லாமே அடங்கும். பட் நான் எவ்வளோ அவர் கொடுத்துருக்காருன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டேட் வைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் கொடுத்துட்டு May 1 கொடுக்குறேன், May 31. ஸோ May 1 to 31 அப்படியே கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1,68,000 சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 1,68,000 சேல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் அமேசானுக்கு கொடுத்த தொகை, அமேசான்ற நிறுவனம் எதுக்கு இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிருக்காங்க. டொமைன் ஹோஸ்டிங்லாம் பவர்ஃபுல்லாக வச்சு எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாலும் மிட் நைட் வந்தாலும் ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் செட்டப், ப்ளஸ் அதை மக்கள்கிட்ட ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணி, ப்ரொமோஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி ஆர்டர் வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுக்கறதுக்காக அமேசான் தரப்புலேருந்து இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆட்டையுமே அமேசானில் செல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரிப்போர்ட் செக்ஷனில் வந்து சில ரிப்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுவீங்க. ஃபைலிங்க்கும் சரி, கிளைம் பண்ணுறதுக்கு சில இன்வாய்ஸ் பில்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. செல்லர் ஃபீ இன்வாய்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த பில்லை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34,361 ப்ளஸ் அதுக்கு 12% ஜிஎஸ்டி, 6,183. ஸோ 6,186 இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 34,361 ப்ளஸ் 6,186. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 40,547 செலவு பண்ணிருக்காரு. ஸோ இந்த 6,186 கிளைமபிள் தான். ஓகேவா? நீங்கள் கூகுள் ஆட்ஸ் நீங்கள் ஒரு 50,000 ரன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ரன் பண்ணுவீங்க. ஆனால் கூகுள் ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் இன்வாய்ஸ் பில் ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்பும்போது அந்த 50,000 நீங்கள் செலவு பண்ண 9,000 ஜிஎஸ்டியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கிளைமிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. உங்கள் ஆடிட்டர் ரொம்ப ப்ராப்பராக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பஸ் கமிங் டு த பாயிண்ட், 40,000 செலவு பண்ணி இந்த 1,68,000 சேல்ஸை அச்சீவ் பண்ணிருக்காரு. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 40,000 இதில் கழிச்சிங்கன்னா 1,28,000 சம்திங் வரும். ஸோ உண்மையான சேல் வந்து 1,28,000 சேல். நான் வந்து அந்த சேலில் இன்னமும் நீங்கள் வந்து பொருள் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் கழிக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யுங்க ஓன் வெப்சைட்டுக்கு, அதுக்கு எவ்வளோ செலவாகுன்றீங்க என்ன சொல்கிறீங்கன்னா, நான் என்னோடய பொருளையும் சேர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளோ செலவாகுன்னு கேட்குறீங்களா? இல்லை, ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவாகுதான்னு கேட்குறீங்க. அதனால தான் அப்படி சொல்கிறேன். 1,28,000 சேல்ஸ் எடுக்க 40,000 செலவு பண்ணுறாரு இந்த பர்டிகுலர் கிளைண்ட். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க நம்ம கிளைண்ட்டை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 1,68,000 சம்திங் சேல்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 1,68,000 மந்த்லி சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மந்த்லி இதே அமௌண்ட் வராது, வேரி ஆகும். பிஸ்னஸை பொறுத்து உங்களுக்கே தெரியும். இந்த பர்டிகுலராக இந்த மே மந்த் கான்செப்ட் வச்சு நம்ம இந்த வீடியோ பேசலாம். 1,68,000 சேல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அமேசான்ற ஒரு நிறுவனத்துக்கு சர்வீஸ் சார்ஜாக, கமிஷன், ஃபிக்ஸட் க்ளோசிங், லோட் எதுவாக இருக்கட்டும், சர்வீஸ் சார்ஜாக எவ்வளோ கொடுக்குறாருன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 40,547 கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு மாதத்துக்கு 1,68,000 சேல்ஸு. பட் நம்ம அந்த சர்வீஸ் சார்ஜை கழிச்சிட்டா எவ்வளோ வருது? 1,28,000 வருது. ஓகே, 1,28,860 வருது. ஓகே, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், 1,28,000 வருது. ஸோ இப்போ வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிராஸ் சேல்னு பார்த்தீங்கன்னா 1.68 lakhs. ஆனால் ஒரு அமேசானோட சர்வீஸ் சார்ஜ், அமேசான்ற ஒரு நிறுவனத்தை ஒரு காமர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணாமல் அந்த ஒரு ஏஜென்சியாக, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோவில் அசூம் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு அவங்க ஆட் ரன் பண்ணுறதுக்கு இவர் செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து 40,560. இதை கொடுத்தா மட்டும்தான் அந்த 1,68,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவரோட இப்போது சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1,28,000 அந்த அமேசான் சர்வீஸ் சார்ஜை மைனஸ் பண்ணிட்டு. இப்போ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளைண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 1,28,060 அப்படின்ற சேல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு
40,547 ரூபா செலவு பண்ணுறாரு. இதை நம்ம ஒரு நாளைக்குன்னு கணக்கு போட்டு பார்க்கலாம். அதாவது 30 நாளாக டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு 1,351 ரூபா செலவு பண்ணால் மட்டும்தான் மந்த்லி 1,28,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம். பட் ஏன்னா ஹீஸ் ஹாப்பி வித் திஸ். அதனால தான் 3 வருஷமாக தொடர்ந்து இந்த அமேசான்ற விஷயத்தை விட்டு வெளியே போகாமல் சேல் பண்ணிட்டு இருக்கார். இல்லைனா எனக்கோ லெஃப்ட் ஆகிடுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ அமேசான்ற ஒரு இடத்துல பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து 40,000 சர்வீஸ் சார்ஜ் கொடுக்க தயாராக இருக்கார். ஆனால் நான் என்னோடய ஓன் வெப்சைட்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இதில் அனலைஸ் பண்ணிட்டேன் நான். சரி, இப்போ எப்படி உங்களுக்கு ஓன் வெப்சைட்டில் ஒரு எவ்வளோ சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு ரொம்பலாம் இல்லை, ஒரு 50 to 1 lakh அப்படின்னு சொன்னார். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் சார், 1 lakh அப்படின்னு ஒரு சேல் அச்சீவ் பண்ணி நம்ம ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 1 lakh அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 35,000 to 40,000 செலவு பண்ணலாம் சார். ஆனால் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா சேல்ஸை டார்கெட் பண்ணி நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா ஜப்ஸ்டின்? சரி, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. ஐ மீன் அந்த 2 நாள் கழித்து சொல்கிறேன், 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, என்ன சார் கேட்டிங்கன்னா என்னாச்சு, ட்ரை பண்ண போகிறீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஜபஸ்டின் எனக்கு கொஞ்சம் அது காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு அவருக்கே தெரியல, நம்ம வந்து அமேசான்ற ஒரு நிறுவனத்தில் இவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து 1,28,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 35,000 to 40,000 நம்ம செலவு பண்ண யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் 2 ப்ரோஸ் இருக்குது, 2 கான்ஸ் இருக்குது, 2 பக்கமே. அமேசான்ற நிறுவனத்தில் வந்து அவர் 40,000 வந்து சேல் வந்ததுக்கப்புறம் தான் பே பண்ணுறாரு, சேல் வராமல் பே பண்ணல. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சேல் வருதோ வரலையோ பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரோஸ், இந்த இடத்துல கான்ஸ். ரெண்டாவது, அமேசான்றது என்றைக்கு தான் ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனம். ஸோ நமக்கு என்டையர் கண்ட்ரோல் கிடைக்காது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட் நமக்கு சொந்தமான என்டையர் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்களேன், பெரும்பாலான மக்கள் 90% ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஒரு இடத்துல அவங்க வந்து எந்த இடத்துல மிஸ் ஆவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னோட வெப்சைட். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா சேல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன்ல, நீங்கள் அதை விட்டுருங்க. அட்லீஸ்ட் இனிஷியல் லெவலில் என்னோட ஓன் வெப்சைட்டில் நான் ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு கண்டிப்பாக டெய்லி பேஸில் கொஞ்சமாக சேல் அச்சீவ் பண்ணணுன்ட்டு டெய்லி பேஸில் ஒரு 300 ரூபா செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே யாருமே இங்கே வந்து அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. 300 ரூபானா எங்கே போகுது? நம்ம ஆனால் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சியோ இல்லை நீங்களே கணக்கு போடும்போது மந்த்லி பேசிஸில் கணக்கு போடுறீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த கிளைண்ட்டுக்கிட்ட 35,000 சொன்னது தான் தப்பு. இல்லை சார், நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு 1,166 ருபீஸ்க்கு ரன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட மேபி அக்செப்ட் பண்ணிக்கலாமோ என்னமோ. ஆனால் அது கூட வந்து சில பேர் வந்து ஐயோ 1,100 அது எங்கேயோ போகுது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸோ, சோஷியல் மீடியா ஆட்ஸோ ஏதாவது ஒன்று உங்கள் வெப்சைட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேல்ஸ் வர போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஆர்கானிக்காக வெஸ்டர்ஸ் கொண்டு வந்துன்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்றைக்கி இருக்க காம்படேட்டிவ் ஆர்கானிக்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த கேம். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் இனிஷியலாக செலவு பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதில் ஒரு 30% உங்களுக்கு ஓன் வெப்சைட்டுக்கும் நீங்கள் ரன் பண்ணுங்கள். தாராளமாக கண்மூடித்தனமாக ரன் பண்ணலாம். 30% கிட்டத்தட்ட நான் அமேசானில் நான் இவ்வளோ லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் போகுது, நான் இவ்வளோ ரூபா அவங்களுக்கு இன்வாய்ஸில் எனக்கு வருது, அந்த இன்வாய்ஸில் ஒரு 20% எடுத்து உங்கள் ஓன் வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ரன் பண்ணிங்க. ஒரு பிராண்ட் அவேர்னஸ், ரீடார்கெட்டிங் கேம்பெயின், கன்வர்ஷன் கேம்பெயின் ரன் பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது. ஏன்னா எதுவுமே கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிளுங்க. வாரன் பஃபெட் சொன்னது தான், டோன்ட் கீப் ஆல் யூ எக்ஸ் இன் சிங்கிள் பக்கெட். அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம், ஒரே ஒரு இடத்துலேருந்து வர வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. என்றைக்கு இருந்தாலும் அது உடையலாம். என்ன சார் நீங்கள் தமிழ் காமர்ஸில் அந்த மாதிரி பேசிட்டு இங்கே வந்து இப்படி பேசுங்க, நான் அங்கே வந்து வேறு மாதிரி பேசுவேன் எப்படின்னா ஓன் வெப்சைட்டை மட்டும் நம்பி இருக்காதிங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களோட ப்ராடக்ட் வந்து விசிபிளாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தை சர்வே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவு பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் சார் நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா 1 லட்ச ரூபா சேல் அச்சீவ் பண்ணுறது 35,000, அப்போ 50,000 சேல் வந்தால் 14,500 போதுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இதுக்கு இவ்வளோ அப்படிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் காம்படிஷன் பொறுத்து பிட் வேல்யூ மாறலாம், ஒரு என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா கம்பெனியோட கிளிக்ஸை மாறலாம். அதனால் வந்து ட்ரை தான். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், 20% ஆஃப் த பட்ஜெட் நீங்கள் ஒதுக்குங்க உங்களோட ஓன் வெப்சைட்டுக்கான ஒரு மார்க்கெட்டிங் காஸ்ட்டாக அதுலேருந்து ஒதுக்கி விட்ருங்க. அப்படி நீங்கள் ரன் பண்ண உங்களுக்கே ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நாலேஜ் வேணும். ஒரு 20% பட்ஜெட் 6 மந்த்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஃபிக்ஸடாக யாராலுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால்
அவங்க உங்களுக்கு ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிற அப்ராக்சிமேட் தான், இது எல்லாமே ஒரு அக்யூரேட் வேல்யூ கிடையாது. 1,00,000 ரூபாய்க்கு 35,000 50,000 ரூபாய்க்கு 17,500 அப்படின்றலாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஓனாக கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அந்த 6 மாதம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களா, அதில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கணும். இங்கே நம்ம பிஸ்னஸுக்கு 20,000 சேல் பண்ணுறதுனால இவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு, இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு. அதை நீங்கள் அனலிட்டிக்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்த மாதத்தில் நம்ம எங்கே பிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த கேம்பெயின் நமக்கு கை கொடுக்குது, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்கே நம்ம கோத்ரூ பண்ணலாமா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேறு ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை இந்த இதை பற்றி நான் பேசியிருக்கலாம் சார் நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.